பிஜேபி வளர வேண்டும் அப்படின்னா நீங்க தனியா நின்னீங்கன்னா இந்த வாட்டி கூட கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சென்ட்ரல்ல பவர் இருக்கு. அடிபொம்பை வச்சு பணத்தை அடிச்சு விடுறீங்க. அங்க அடிபொம்பை வச்சு அடிக்கிறாங்க. அங்க இருந்து நோட்டா வந்து இங்க கொட்டுது. நான் பிஜேபிக்கு 2009 காலகட்டத்தில் வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. தயிர் சாதத்தை தவிர எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டாங்க. பிரஸ் மீட்டே வந்துங்க ஜாங்கிரி எல்லாம் பாதி பாதியா உடைச்சுதான் கொடுப்பாங்க. சுகருங்கம்பாங்க கேட்டா. அப்படிதாங்க இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பிரியாணி கட்சியா மாறிடுச்சு. எல்லா கட்சியும் மாதிரி நல்லா செலவு பண்றாங்க. ரைட்டுங்க, அப்படி செலவு பண்ணத்தான் செய்யணும். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி செலவு பண்ணி வேலை பார்க்காங்க. ஃபார்முலாவை மாத்திட்டாங்க. அண்ணாமலை ஃபார்முலாவை மாத்திட்டாங்க. சரி, அது கட்சியை வளர்க்கணும் இல்ல சார். அப்படி பார்த்தோம்னா கட்சி வளர்றது அதை விட இப்போ உங்களுக்கு சீட்டு தேவை அப்படிங்கிற கட்டத்துக்கு அவங்க வர்றாங்களா? அதனாலதான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாங்களா? இப்ப பாஜக காங்கிரஸ் தனித்து போட்டிடுதுன்னு சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்கோ. எந்தெந்த பகுதிகளில் அவங்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 6 தொகுதி காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிஜேபிக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. கொங்கு மண்டலத்தோட ஒரு பகுதி கண்டிப்பா பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அப்ப 2 கட்சியும் தனித்து போட்டியிட்டாலும் ஒரு 5ஓ 7ஓ தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள்.